ஹலோ, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ரிசப்ஷனில் நிற்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரம் மாதிரி வச்சுருக்காங்க. ரிசப்ஷன்லேருந்து எங்கள் ரூமுக்கு வர்றதுக்கு சாப்பிட்ட சாப்பாடுலாம் செமிச்சு போச்சு. ஆனால் இங்கே வர்றது அவ்வளோ ஒர்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஃபுல்லாக மானு தெரியுது பாருங்க. ஏதோ ஒரு வைல்ட் டாகு மானை அட்டாக் பண்ண வருதான். அதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்களை அட்டாக் பண்ணிடாதான்னு கேட்டேன். இல்ல அட்டாக் பண்ணாதுன்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, சார் இவர் வெரி லக்கி சார், இதெல்லாம் ரேரா தான் சார் அமைகின்றாரு. நான் சொன்னேன், ரேர் பீப்புள் வந்தா அதுதான் அப்படிதான் அமையும். இதான் எங்க ரூம். இது வந்து ஒரு லாக் ஹட்டு மாதிரி எடுத்திருக்காங்க. வாங்க ரூமையும் போய் பார்ப்போம். பியூட்டிஃபுல் ரூம், நல்லா வச்சிருக்காங்க, செம்ம செட்டிங்கு. தம்பி ரூம் நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. தும்ப சென்னாயுத, அதாவது தும்ப சென்னாயுதண்டா கன்னடத்துல ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ரூம்ல வந்துகிட்டு சிட் அவுட் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க இருந்து அப்படியே பார்த்தா மானு தெரியுது பாருங்க. இந்த மானுக்கு வந்து எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா எங்க வீட்டுல முக்காவாசி பேரு எல்லாம் மான்ல தான் முடியும். ரெசார்ட்ல டின்னர் போய்கிட்டு இருக்கேன். ஆனா எப்பயுமே இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நீங்க வரும்போது கண்டிப்பா கையில வந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிறீங்க. நோட் பண்ணுங்கப்பா. போன் வெளிச்சம் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி ஒரு டார்ச் வச்சுக்கோங்க. அப்பா ஒரு வழியா சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நல்லா சாப்பிட்டு ஒரு புடி ஒரு கடி. இவன் அவன்ல எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை நானும் ரஃபிக் பாய் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்ன சொல்ற? ஃபிட்னஸ் சீரியஸ் போடணும்னு அது முடியல. இங்க சைக்கிளை ஓட்ட ஆரம்பிச்சோன்னா ரஃபிக் பாய் ஞாபகம் தான் வருது. ரஃபிக் பாய் இன்ஷா அல்லாஹ் மெட்ராஸ்ல வந்து ஆரம்பிச்சிருவோம். எங்க வி ஹேட் அ குட் ஃபன் இந்த பண்டிப்பூர் ரெசார்ட்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தும்ப சென்னாயுத